அனைவருக்கும் வணக்கம். நான் மலர்விழி. இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா காலிஃப்ளவரை வச்சு பஜ்ஜி செய்ய போறோம். வாங்க காலிஃப்ளவர் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி காலிஃப்ளவரை போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். பஜ்ஜிக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். பஜ்ஜி மாவு 1/2 கப், வெறுமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், அரிசி மாவு 2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஓமம் 1/4 ஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன், சோட்டா மாவு கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், கறிவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். தண்ணியை கொஞ்சமாக ஊற்றி மீடியமான பாத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே கலந்து வச்சிருக்கிற பஜ்ஜி மாவில் காலிஃப்ளவரை முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். காலிஃப்ளவரை திருப்பி விட்டு வேக விடலாம். அவ்வளோதான், காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த பஜ்ஜி குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.